ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பெரியவா சொல்றது மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 1009 ஆரம்பிக்கிறது. நிர்குண பிரம்மத்தையே சொன்ன பகவத் பாதால் குணமந்திர என்று கொண்டாடி சொல்லலாமா என்பது கேள்வி. சொல்லலாம் என்பது பதில். சங்கர ஆச்சாரிய பாஷ்யங்களை பார்த்தால் என்ன தெரிகிறது? முடிவிலே எல்லாம் நிர்குணமாகிறது தான் மோட்சம். அதுதான் ஜீவாத்மா பரமாத்மா என்றும் இரண்டும் ஒன்றாகி விடுகிற சுஸ்வரூபம் என்றாலும் இவர்களிலே பரமாத்மானவர் மாயாசக்தியினால் ஜீவ ஜகத்துக்களை உண்டு பண்ணி நடத்துகிற ஈஸ்வரனாக இருக்கிறார் என்றும் சொல்கிறார். இந்த ஈஸ்வரன் தான் சகுண பிரம்மம் என்பது. ஈஸ்வரனை வேறாக இருந்து உபாசித்து பெறுகிற ஆனந்தங்களையே ராமானுஜரும் மத்வரும் சொன்னார்கள். அந்த உபாசனையும் ஆனந்தத்தையும் நம் ஆச்சாரியாலும் நிறைய சொல்லியிருக்கிறார் என்பதை இதுவரை ஷட்பதிக்கு அர்த்தம் கேட்டதிலேயே புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த உபாசனையை முதல் படியாக கொண்டு இதிலிருந்து இரண்டாம் படியாக உபாசகனே உபாசியமாகவும் அதாவது உபாசிக்கப்படும் பொருளாகவும் ஆகிவிடுகிற நிர்குண அத்வைதத்துக்கு போக வேண்டும் என்றார். சரி, ஆனால் இப்படி அத்வைதானுபவம் பெற்றுவிட்ட ஞானி எப்பொழுதும் நிர்குணத்திலேதான் இருக்கிறானா? அப்படி காணோமே. மகா ஞானிகளும் வெளிலோகத்தில் நிறைய காரியங்களை அனுகிரகங்களை செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். சுகபிரம்மத்திலிருந்து நம் ஆச்சாரியாளிலிருந்து சதாசிவ பிரம்மேந்திராள் வரை இப்படித்தானே இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் சமாதியில் அவர்கள் பெற்ற நிர்குண அனுபவம் இவர்களை விட்டு போய்விட்டதா? இதற்கு பதில் என்னவென்றால், நாம் லோகம் தெரியாத நிலைமைதான் சமாதி. ஞானி லோக காரியம் பண்ணும்போது அவனுடைய சமாதி கரைந்து விட்டது என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் அந்த ஞானி லோகத்தில் காரியம் பண்ணுவதாக நமக்கு தெரிகிற போதும் கூட சமாதி நிலையிலே தான் இருக்கிறான். நமக்கு அவன் வேலை செய்வதாக தோன்றினாலும் அவனுக்கு இந்த எண்ணமோ நாம் செய்கிறோம் என்ற கர்த்தத்துவமோ இல்லை. அவனுடைய பழைய தனி மனசு போனதுதான். அப்புறம் அவன் முகம் மலர அவன் மூலம் ஈஸ்வரனே தான் காரியங்களை பண்ணுகிறான். இப்படி இவனை லோக சங்கிரகத்துக்காக அதாவது உலக நன்மைக்காக ஈஸ்வரனே பல தினசாக இயக்கி வைக்கிற போது இந்த நாம ரூப பிரபஞ்சத்தை பண்ணி நடத்தி கொண்டிருக்கிற சகுண பிரம்மமான தன்னையும் அவன் ரசித்து பக்தி பண்ணும்படியாக ஒரு விளையாட்டு பண்ணுகிறான். இப்படிப்பட்ட ஞானிக்கு சகுண நிர்குண பேதங்களே அடிபட்டு போய் சகுண பிரம்ம அனுபவத்திலேயே நிர்குண பிரம்மானுபவ ஆனந்தம் தெரிகிறது. இன்னும் சில சமயங்களில் இந்த துவைதமும் அதாவது பலவாக இருக்கிற வெரைட்டியும் அந்த அத்வைதத்தின் வேஷம்தானே என்ற உணர்வு அவனுக்கு நன்றாக ஸ்திரப்பட்டு விட்டதால் நிர்குணமாக இருக்கிற ஏக சாந்தத்தை விட இப்படி சகல கல்யாண குணமாக இருக்கிற வெரைட்டியை தான் அனுபவிக்கலாமே என்று கூட தோன்றிவிடுகிறது. கிருஷ்ண பக்தர்களான அத்வைதிகள் இம்மாத நிலையில்தான் பரம அத்வைதியான சதாசிவ பிரம்மேந்திராள் பிரம்மணி மானச சஞ்சரரே, என் மனமே நிர்குண பிரம்மத்திலேயே சஞ்சாரம் பண்ணு என்று சொல்லிவிட்டு உடனே மயிலிறகை தலையில் சொருகிக் கொண்டிருக்கிற சகுணமான கிருஷ்ண பரமாத்மாவை பரவசமாக வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார். இப்படித்தான் ஆச்சாரியாலும் ஏராளமான ஸ்தோத்திரங்களை சகுண பிரம்மத்தின் பல ரூபங்களாக இருக்கப்பட்ட அநேக மூர்த்திகளின் மீதும் பாடியிருக்கிறார். அவற்றில் கேசாதி பாத வர்ணனை பாதாதி கேச வர்ணனை என்றெல்லாம் பண்ணி அந்தந்த தெய்வத்தின் குண கண மகிமைகளையும் லீலைகளையும் உள்ள முருகி கொண்டாடி இருக்கிறார். குணமந்திரம் என்பதால் நிர்குணத்தை மறந்து விட்டார் அல்லது அதை மறுத்து முரணாக பேசுகிறார் என்ற அர்த்தமில்லை. மாறாக குணமந்திரம் என்பதாலேயே நிர்குணத்தை தான் அவர் சொல்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. இது எப்படி? விப்ஜியார் என்று 7 கலர்களை சொல்கிறோம். இந்த 7ஐயும் ஒன்றாக சேர்த்து விட்டால் என்ன ஆகிறது? ஒரு கலரும் இல்லாமல் வெள்ளை வெளையர் என்று ஆகிவிடுகிறது அல்லவா? இதே மாதிரி அத்தனை குணங்களும் அவனிடம் குடிகொண்டிருப்பதாலேயே அவன் ஒரு குணமும் இல்லாத நிர்குண வஸ்துவாக இருக்கிறான். ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சம் ரிஃப்ராக்ஷனில் 7 கலர்களுமாக பிரிகிற மாதிரி அந்த நிர்குணம்தான் மாயையில் பட்டு அந்த ரிஃப்ராக்ஷனில் இத்தனை குணங்களும் ஆகிறது. நாம ரூப ரகிதமான பிரம்மம் இத்தனை நாம ரூப ஜீவ ஜகத்துகள் ஆகிறது. தாமோதர என்றவுடன் குணமந்திர என்று ஆச்சாரியால் சொல்வதில் ஒரு வார்த்தை விளையாட்டு இப்பொழுது தெரிகிறது. தாம உதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன். குணம் என்றாலும் கயிறு என்று அர்த்தம் உண்டு என்றேன். குணமந்திர என்பது குணங்களிலே கட்டப்பட்ட மாதிரி நிர்குண வஸ்து இருக்கிறது என்று சொல்வது போல தோன்றுகிறது.
வாஸ்தவத்தில் குணங்களால் கட்டுப்படுத்த முடியாதவன். ஆனாலும் யசோதை எத்தனை கேட்டாலும் கட்டி முடியாத வயிற்றை பகவானே பிறகு கட்டுக்கு அகப்பட்டு கொண்டது போல பிரம்மமும் இப்படி சகுனம் மாதிரி கட்டுப்பட்டு வேஷம் போடுகிறது. என்ன ஆச்சரியம்! உபனிஷதங்களின் அர்த்தமான நிர்குண பிரம்மம் இப்படி உரலில் கட்டுப்பட்டு இருக்கிறதே என்று கிருஷ்ண கருணாமிர்தத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. குணமந்திரமாக இருப்பதும் இப்படி கட்டுப்பட்டிருக்கும் நிலைதான் என்கிற மாதிரி ஷட்பதி ஸ்துதியில் அடுத்தடுத்து தாமோதர குணமந்திர என்று வருகிறது. இப்படி குணத்தோடு ரூபத்தோடு அது வருகிற போது அதை ரசித்து ஆனந்தப்படுகிற நிலையிலே அடுத்து சுந்தர வதனார விந்த என்கிறார். சுந்தர என்றால் அழகான, வதன என்றால் முகமாகிய, அரவிந்த என்றால் தாமரை, தாமரை போல அழகான முகம் படைத்தவன் என்று பகவானை வர்ணிக்கிறார். பரம அத்வைதிகள் பேச்சிலே மட்டுமில்லாமல் அனுபவிகளாக இருந்த அத்வைதிகள் பகவானின் ரூப சௌந்தரியத்தை ஓஹோ என்று வர்ணித்து ஆனந்தித்திருக்கிறார்கள். அத்வைதிகள் பக்தர்களாய் இருப்பதில் குறிப்பாக கிருஷ்ணரை இஷ்டதெய்வமாக கொண்டவர்களாக அதிகம் இருந்திருக்கிறார்கள். கிருஷ்ண கருணாமிர்தம் பண்ணிய லீலா சுகர் அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்தான், மலையாளத்தை சேர்ந்தவர் அவர். அங்கே அத்வைத சம்பிரதாயம்தான் உண்டு. அதோடு கூட அவர் தங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது தங்களுடைய குலதெய்வம் சிவபெருமான் என்றும் தாங்கள் சிவபஞ்சாட்சரி ஜபத்தையே உயர்கதியாக கொண்டவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார். ந கலு விசாரணீய, இதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமில்லை என்று உறுதிப்படுத்தி சொல்கிறார். அப்படி இருந்தும் கிருஷ்ணனிடமே உயிரை வைத்து நம்முடைய மனசை கொள்ளை கொள்கிற முறையில் அவர் கருணாமிர்தம் செய்திருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.